அல்லேலூயா. பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் இந்த ஆராதனை வேளையிலும் உடைய சமூகம் ஆண்டவரே அசைவாடும் ஆவியானவரோடு கூட இருந்து நடத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். செக்கினாய் மகிமையினால் ஆண்டவரே கூடாரத்தை நிரப்பினது போல, மகிமையின் ஆவியினால் ஆண்டவரே தேவஜனம் நிரப்பினது போல இந்த நாளிலும் உடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக ஆனந்த தைலமாய் அபிஷேகத்தின் அனுப்பப்பட்ட ஒரு ஆராதனையாக காணப்பட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை பொறுப்படும் உடைய வார்த்தையில் அபிஷேகத்தை தாரும். இந்த நாளில் எல்லா இடங்களிலும் கூடுகிற எல்லா சபைகளையும் உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தந்த இடங்களில் தேவன் மகிமைப்படட்டும். ஆம் கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு எப்போதும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மகிமைப்படட்டும். ஞாயிறு பள்ளியையும் நீர் பொறுப்படுத்து. மாலை நேர ஆண்டவரே எல்டர்ஸ் பிரேயரையும் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து துதி கனம் கேஸ் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவாதி தேவனே மகத்துவா ஸ்தோத்திரம். தேசிகர் போதனே ஜீவா ஸ்தோத்திர என்ற ஸ்தோத்திர பாடலை பாடி நாம் தொடங்குவோம். தேவாதி தேவனே மகத்துவா ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் மகத்வா ஸ்தோத்ரம். தேசிகர் போதனே ஜீவா ஸ்தோத்ரம். தேவாதி தேவன் மகத்வா ஸ்தோத்ரம். தேசிகர் போதனே ஜீவா ஸ்தோத்ரம். வந்தனம் தந்தமை சொந்தமாய் போற்றுவேன். இந்த வேலை தந்தருள்வார். இந்த வேலைதனில் தந்தருள்வார். இனப்பாவி எந்தன் மீட்பா ஸ்தோத்ரம். இனச்சிலுவையை எடுத்தாய் ஸ்தோத்ரம். இனப்பாவி எந்தன் மீட்பா ஸ்தோத்ரம். இனச்சிலுவையை எடுத்தாய் ஸ்தோத்ரம். வந்தனம் தந்தமை சொந்தமாய் போற்றுவேன். இந்த வேலைதன் தந்தருள்வார். இந்த வேலைதனில் தந்தருள்வார். ஜகுல நேரத்தில் நேயனே ஸ்தோத். ஜாதி படுக்கையில் சகாயனே ஸ்தோத். ஜாதி நேரத்தில் நேயனே ஸ்தோத். ஜாதி படுக்கையில் நாயனே ஸ்தோத். வந்தனம் தந்தமை சொந்தமாய் போற்று. இந்த வேலைதன் தந்தருள்வார். இந்த வேலைதன் தந்தருள்வார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 121 சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. என்ன வார்த்தைங்க? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. எத்தனை பேர் தூக்க மயத்தில் இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா தூக்கம். இன்றைக்கி மெசேஜோட டைட்டில் என்ன? தூக்கம். தூக்கத்தினால் உண்டாகும் விளைவுகள், பாவம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்னங்க? தூக்கம். தூங்கியிருக்கு. பக்கத்தில் யார் தூங்கிட்டு இருக்காங்களா பாருங்கள் கொஞ்சம்.
யாரும் தூங்கலன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்ன? தூக்கம். தூக்கத்தினால் உண்டாகும் விளைவுகள், அது ஒரு பாவம். பைபிளில் சொல்லப்பட்ட சில சத்தியங்களை, சில காரியங்களை இந்த வசன ஆதாரத்தோடு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த வருஷத்தின் துவக்க நாளிலிருந்து இந்த நாள் வரையும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். பிரயாணங்களில் பாதுகாக்கிறார். சரீர பிரகாரமான காரியங்களை நம்மை பாதுகாத்து நல்ல சுகம்பலம் ஆரோக்கியம் தந்து எந்த தீங்கு நம்மை அணுகாதபடி இந்த நாள் வரையும் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நெய்தர் ஸ்லம்பர் நார் ஸ்லீப். அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 121ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக பழக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தின் தலைப்பே ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எருசலேமுக்கு போகும் பொழுது, அந்த மலை பகுதியில் அவர்கள் போகும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். விலங்குகள் வரலாம், கரடி வரலாம், என்ன வேணால் வரலாம். அந்த நேரத்தில் அந்த மலை பாதைகளில் அவர்கள் போகும் பொழுது ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆண்டுடைய துணை வேண்டும் என்பதற்காக அவர்கள் எருசலேமை நோக்கி பயணம் பண்ணுகிற அந்த பிரயாணங்களிலே அவர்கள் பாடுகிற பாடலாக இது கருதப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதான் பாடுறாங்க. என்ன பாடியிருப்பாங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பருவந்துக்கு அதான் நான் பாடணும். ஆராதனை வேளையில் அந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை துதித்தோம், ஆண்டவரை ஆராதனை பண்ணோம். அதுபோல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே அந்த பஸ்கா பண்டிகையோ இல்லை கூடார பண்டிகையோ இல்லை அவர்கள் பயணத்தில் அவர்கள் இந்த மலைகளில் போகும் பொழுது அந்த இடங்களிலே கர்த்தரை பாதுகாக்கும்படி இந்த பாடல் அவர்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி சென்றார்கள் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் நமக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். இந்த 120ஆம் சங்கீதத்திலேருந்து இந்த 134ஆம் சங்கீதம் வரை அந்த சங்கீதம் முழுவதுமே ஆரோகண சங்கீதம். அல்லேலூயா. இந்த சங்கீதம் முழுவதும் என்னதுங்க? ஆரோகண சங்கீதம். ஆரோகண பாடல் என்று சொல்லப்படுற சாங்ஸ் ஆஃப் அசன்ஸ் என்று அழைக்கப்படுது ஆங்கிலத்தில். பயணிகள், யாத்திரைக்காரர்கள் மலைகளை கடந்து போகும் பொழுது கர்த்தரை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த பாடலை இவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த ஆரோகண சங்கீதம், ஆரோகணம்னா என்ன? ஏறி போதல். என்ன அர்த்தங்க? ஆரோகணம் என்று சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா ஏறி செல்லுதல் அல்லது உயர போதல் என்று அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அர்த்தம் தான், புதுசாக நான் பேசலை. அதே இந்த 120ஆம் சங்கீதத்தை 4ஆம் வசனத்தில் வாசித்துமை, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை. ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை காக்கிறவர், உன்னை காக்கிறவர் உறங்கார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மே மாதத்தில் அநேகர் பல இடங்களுக்கு பிரயாணங்களை போவீங்க, பல சுற்றுலாவுக்கு போய்வீங்க, பல விதமான இடங்களுக்கு போய் சந்தோஷமாக குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சொந்தக்காரங்க வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு எல்லா இடங்களுக்கும் சுற்றி பார்த்துட்டு வருவீங்க. போன இடம் எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை என்ன செய்யணும்? எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்க? வால்பாறையில் நடந்த இன்சிடெண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்க? 9 பேர் நோட்டி பொழுதில் இந்த டெம்போ ட்ராவலர் எத்தனாவது வளைவுலேருந்து அவ்வளோ உயரத்துலேருந்து இந்த வண்டி புரண்டு அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்லாம் பாவம். ரொம்ப அந்த நியூஸை நான் பார்த்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அத்தனை பேரும் எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க யோசித்து பாருங்கள். அதனால் எங்கே போனாலும் ஜெபத்தோடு போங்க. எங்கே போனாலும் தூங்கிட்டு போகாதீங்க. வண்டியில் ஜெபத்தோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க, தப்பு கிடையாது. குடும்பத்தோடு பிள்ளைகளோடு போகும்போது எங்கே போனாலும் ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு எல்லா இடங்களுக்கு போங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உங்களை பிரயாணங்களில் கர்த்தர் வாய்க்க செய்வார். எந்த ஆபத்தும் நம்ம அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. பாவம் அந்த இழந்த எத்தனை அந்த குடும்பத்தில் இருக்க எத்தனை பேர் அவங்க இழந்திருப்பாங்க, அவர்களுக்காக நம்ம என்ன ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த 120ஆம் சங்கீதத்தில் நம்முடைய பிரயாணத்தில் நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை தரக்கூடிய மிக அருமையான ஒரு பாடல் ஆரோகண சங்கீதம். இந்த 2 மாதமும் பல இடத்துக்கு நீங்கள் போவீங்க, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸோ, இல்லை படிப்பு விஷயமோ, இல்லை பிள்ளைகள் காரியமோ, ஊழியத்தின் பாதையோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆண்டவர் தூங்குனா நம்ம கதி என்ன ஆகுறது? ஆமாம் தானே? ஆண்டவர் தூங்கிட்டா நம்ம கதி என்ன ஆகுறது?
அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆளே க்ளோஸ்ன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தூங்கவும் இல்லை, உறங்கவும் இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு ஓய்வு தேவை. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம், மனிதர்களாகி நமக்கு எல்லாருக்குமே ஓய்வு தேவை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்புடன் இருந்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தூக்கம் தேவை. தூக்கம் தேவையா இல்லையா? தூக்கம் தேவைங்க. நல்லா தூங்கணும். ஒரு மனிதர்கள், ஒரு தேவ பிள்ளை தூங்கணும்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா தூங்கணும். அப்போ தான் ஆரோக்கியமாக அவங்க இருக்க முடியும். நான் தூக்கத்துக்கு எதிரி கிடையாது. நல்லா தூங்குங்க, தூங்க வேணாம்லாம் சொல்லலை. நான் சத்தியத்தின்படி சில காரியங்களை சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டு உங்களை சரி பண்ணி நீங்கள் கர்த்தருடைய வருகையில் நீங்கள் போகணும்னா விழிப்புள்ளவர்களாக நீங்கள் காணப்படணும். ஆண்டவர் வரும்போது தூங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், அவர் விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் ஆண்டுடைய வருகை நாள் மிக நெருங்கி விட்டது. இந்த நாட்களில் விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கண்களை திறந்து விழிப்புடன் கர்த்தருடைய வருகைக்காக, கர்த்தருடைய நாளுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஆள் கம்மியாக இருக்குனால சத்தம் கம்மியாக இருக்குது. தூக்கம், ஸ்லீப். பக்கத்தில் பாருங்கள், யாராவது தூங்கிட்டு இருக்காங்களா பாருங்களேன். தூங்கினா கொஞ்சம் தட்டுங்க. ஏங்க அப்படின்னா, நான் எங்கே தூங்கினேன், முழிச்சிட்டு தான் இருக்கிறேன். தூங்கலை. அவங்க என்னவா இருக்கிறாங்க? மயக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் சபையில் ஆராதனை முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு மயக்கம் வந்துடும் சிலருக்கெல்லாம். ஆமாவா இல்லையா? நீங்கள் அப்படி இல்லை. நம்ம ஆராதனை, சபை ஆராதனை, வர்ஷிப் முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலான்னு சொன்னால் சிலருடைய தலையெல்லாம் என்ன செஞ்சிடும், அப்படியே ரோலர் கோஸ்டமாக சில இப்படிலாம் ஆடும். சில தொப்புன்னு போய் கீழே விழும். சிலர் போய் பில்லரில் போய் இடிச்சுட்டு ஐயோ தூங்கிட்டோம்லாம் அப்படி நினைப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? இந்த சபையில் தூங்குகிற ஆட்கள், இந்த ஜெபத்தில் தூங்குகிற ஆட்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேத வசனத்தின்படி சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் தூக்க மயத்தில் இருக்கிறாங்க. சில சபையில் எப்போவுமே எப்படி இருக்காங்க, மயக்கமாகவே தான் இருப்பாங்க. சிலர் முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். சிலர் இங்கேருந்து நான் பேசும்பொழுது, சிலருடைய முகத்தில் நான் பார்க்கும் பொழுது, சேரில் உட்காந்துருக்கல பார்க்கும் பொழுது தெரியும். அப்படியே கண்ணை திறந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க, கண்ணை திறந்துட்டு தூங்குறவங்கள பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லையா? கண்ணை திறந்து தூங்குறவங்க பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்குறேன். அப்படியே இருப்பாங்க. இன்னுமே கண்ணு அப்படியே நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், வசனம் கேட்குற மாதிரி வசனம் தான் கேட்டிருக்கேன். திடீர்னு ஒரு அலுவலியாக சொன்னால் போதும், தப்புக்குன்னு இப்படி ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க. இப்போ ஆள் என்ன கேட்கல, வசனத்தை கேட்கல, ஆள் மயக்கத்தில் எங்கேயோ ஒன்று யோசிச்சுட்டு தூங்கிட்டு இளைப்பாரி கொண்டு. அதான் ஒருத்தர் சொன்னார், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திரை, பிரியமானவர்களுக்கு என்ன செய்கிறாராம். அது வீட்டில், சபையில் கிடையாது, ஜெபத்தில் கிடையாது, உபவாச ஜெபத்தில் கிடையாது, சுத்திகரிப்பு ஜெபத்தில் கிடையாது, கர்த்தருடைய பந்தியில் கிடையாது, குடும்ப ஜெபங்கள் கிடையாது. நீ வீட்டில் உங்கள் வேலையெல்லாம் முடித்து ஜெபம் பண்ணிட்டு போய் படுக்கும் பொழுது தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்கிறாரு, நித்திரை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தூக்கம் என்பது நமக்கு தேவை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. ஆண்டவர் தூங்கிட்டார்னா நம்ம குடும்பம் என்ன ஆகுறது, நம்முடைய வேலை என்ன ஆகுறது, நம்முடைய பிஸ்னஸ் என்ன ஆகுறது, நம்ம பிள்ளைகள் என்ன ஆகுறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் என்ன ஆகுறது. தூங்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், தூங்கணும். ஆனால் எப்போயுமே மயக்கத்தில் இருக்கக்கூடாது. சிலலாம் சாப்பிட்டா தும்முன்னு வயிறு ரொம்பிட்டு ஜம்முன்னு தூங்குற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் தூங்கக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. தூக்கத்தில் கூட ஒழுக்கமாக தூங்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். விசுவாசியை போல நீ தூங்கணும். வீட்லேயும் சரி, எங்கே போனாலும் சரி, பப்பரப்பான்னு வாயை தந்துட்டுலாம் அப்படிலாம் தூங்குறாங்க சிலர் பேர். இதெல்லாம் ஒழுங்கு இருக்கணும்னு பைபிளில் வசன ஆதாரத்தோடு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமேன்னு சொல்லுங்க. ஆனால் இந்த தூக்கமும் இந்த மயக்கம் வர்றதுக்கு காரணம் தெரியுங்களா, பிசாசு ஒரு ஆவியை கொடுத்துட்றான். என்ன ஆவி கொடுக்குறான், கன நித்திரையின் ஆவி. அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் யாராக இருக்கிறீங்களா சபைக்குள்ளே மேலே இருக்கிறவங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த டிவியில், அங்கே உட்காந்துட்டு என்ன செய்யக்கூடாது, யாருமே பார்க்கல, டக்குன்னு நீங்கள் இப்படி சாஞ்சிட்டு தொம்முலாம் முன்னாடி போய் உழக்கூடாது. விழிப்பாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சபையில் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கணும்னு என்ன ஆச்சுன்னு நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அதையும் நான் உங்களுக்கு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்குறோம். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறாரு பாருங்கள். 132வது சங்கீதத்தில், என் கண்களுக்கு நித்திரையும்
வாசிங்க 132 சங்கீதம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. என் கண்களுக்கு நித்திரையையும் என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதுமில்லை என்று. என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதுமில்லை என்று. ஏன் இப்படி சொல்றாரு? தாவீது ஒரு பொருத்தனை பண்றாரு. விசுவாசிகள் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணணும். பொருத்தனையில் கூட சிலர் உண்மை இல்லை. சபையில் தசமபாகத்தில் உண்மை கிடையாது. எப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? நான் பணத்தை குறித்து பேசுகிறேன் நினைக்கக்கூடாது. யார் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, என்ன தசமம் யாரெல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பொருத்தனையிலையும் உண்மையாக இருக்கணும், தசமபாகத்திலையும் உண்மையாக இருக்கணும், காணிக்கையிலும் உண்மையாக இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துலையும் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். இங்கே தாவீது என்ன செய்யறாருன்னா ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மேல உள்ள வசனம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலம் காணும் மட்டும் நான் என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாரு. என் ஜீவியத்தை நான் கட்டி எழுப்புற வரைக்கும், என் ஜீவியமாகி இந்த ஆலயத்தை பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்புற வரைக்கும் நான் இந்த காரியத்தில் தூக்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் தாவீது ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறாருங்க. என்ன சொல்றாரு? என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை. என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பண்றாரு பாருங்க தாவீது. இப்படி தாவீது போல ஒரு பொருத்தனை பண்ணி பிரதிஷ்டை செய்து விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இப்படி வாழணும். அல்லேலூயா. இந்த ஜீவியம் ஒன்றும் கட்டப்படலைங்க. சபைக்கு வந்தாச்சு. இந்த ஜீவியம் தேவனுடைய ஆலயமாக கட்டப்படணும். நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கணும். இந்த ஆலயம் கட்டப்படாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டுலாம் போகக்கூடாது. இந்த ஜீவியத்தை என்ன செய்யணும்? கட்டப்படணும். அதுக்கு ஒரு பொருத்தனை பண்ணணும். இங்கே உட்காந்து இந்த ஜீவியம் கட்டப்படணும்னா சபையில் சொல்கிற வார்த்தையை விழிப்புடன் கேட்டு உங்கள் இந்த தேவ ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதை விட்டுட்டு இங்கே வந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய இந்த ஜீவியத்தை, இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பவே முடியவே முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, காணிக்க போடுறாங்க, தசமாக கொடுக்குறாங்க, ஆனால் அபிஷேகம் பெறல, இன்னும் சத்தியத்தில் வளரல, வசனத்துக்கு கீழ்ப்படுறதில்லை, ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களில் அவர்கள் வாழ்கிறாங்களான்னு கூட சந்தேகமாக இருக்குது. ஆனால் காணிக்கையும் தசமாக எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார் நினைக்கிறீங்களா? வார்த்தைக்கு ஏற்றபடி, வசனத்துக்கு ஏற்றபடி உண்மையாக வாழ்கிற கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுடைய காணிக்கையும் தசமாக தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கிறோம் காணிக்கை கொடுத்துட்றோம், கர்த்தர் அங்கீகரிச்சு. அதை அங்கீகரித்தாருன்னா யாரும் என்ன செய்யறதில்ல. அந்த பலி சரியான விதமான பலியாக இருந்து தேவசமத்தில் கொடுத்தா தான் அந்த காணிக்கையை கர்த்தர் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஆலயம் கட்டப்படாததுக்கு காரணம் கனநித்திரையின் ஆவி. சிலருடைய வாழ்க்கையில் இந்த ஆவி பிடிச்சிருக்குது. என்ன ஆவி? கனநித்திரையின் ஆவி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நாம் தூங்கினாலும் அவர் தூங்குகிறது இல்லை. அவர் எப்பொழுதும் கண் விழிப்பாக இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பூமி எங்கும் உடைய கண்கள், ஆமாம், ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டா இருக்கிறார். நீ எங்கே சைக்கிளில் போறியா, பஸ்ஸில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். பார்க்கிறது மாத்திரமல்ல, எந்த தீங்கு வந்தாலும் அந்த தீங்கிலிருந்து உங்களை தப்பு வைக்கிறார், உங்களை பாதுகாத்து அரவணைத்து நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் யார்? எப்படிப்பட்டவருங்க? தூங்குகிற. ஆனால் மற்ற தெய்வங்கள்லாம் தூங்குகிற தெய்வம். பைபிளில் பாருங்கள், மற்ற தெய்வங்கள்லாம் என்ன தெய்வம்? அவன் தூங்கினாலும் தூங்கியிருப்பான். கொஞ்சம் தட்டி எழுப்பவன் யார் சொல்கிறா? எலியா சொல்கிறார். அவன் தூங்கினாலும் என்ன செய்வான்? ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் தூங்குகிற தேவன் அல்ல. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான். அவன் எப்படி இருப்பானா? தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். பாகாலை குத்து சொல்றாரு இவரு. அவன் என்ன செய்வான்? அவன் பிரயாணம் போயிருப்பான், இல்ல எங்கேயாச்சும் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? அலுவலுவா போயிருப்பான், இல்ல தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் இயேசபேலின் பந்தியில் என்ன செய்கிறாரு? எல்லாரையும் கூப்பிட்டு, யாருடைய தெய்வம் பெரிய தெய்வம் பார்க்கணும், நானும் பலி செத்து நீங்களும் பலி செத்துங்க, யாரும் நம்ம பார்ப்போன்னு சொல்லி எலியா ஒரு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு காரியத்தை அங்கே எடுக்கிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் அங்கே இருக்கிறாங்க. இவன் எலியா ஒரே ஒரு ஆள்,
ஒரே ஒரு ஆழ்ந்து காரியத்தை சாதித்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அங்கே ஜனங்கள் சத்தமிடுவதை நாம் பார்க்க முடியும். இப்போ எலியாவின் தேவன் அவர் உறங்குகிறதல்ல, அவர் தூங்குகிறதல்ல, அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை என்ன செய்கிறாரு, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க என்ன சொல்கிறார். அப்போ 37ஆம் வசனத்தில், கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் அப்படின்னு எலியா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் விழிப்பா இருந்து அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று எல்லாருடைய நாவுகள் அறிக்கை செஞ்சுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் இங்கே எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் ஆண்டரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன, எப்படிப்பட்ட தேவன்? அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் தூங்குகிறது தேவன் அல்ல, அவர் விழிப்புடன் இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தூங்கினாலும் தூங்கிட்டு இருப்பான். இது என்ன ஆவி? பாகாலை பற்றி சொல்றார். இது ஒரு ஸ்பிரிட். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், கனநித்திரையின் ஆவி. என்ன ஆவிங்க? ஆமாம். எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா என்ன செய்யணும்? தூங்கி நல்லா இளைப்பாருனா தான் மற்ற காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஆமாவா இல்லைங்களா? ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸோ நல்லா தூங்கினா தான் ஆரோக்கியமாக இருந்து நம்ம வேலையும் செய்ய முடியும், பிஸ்னஸும் பண்ண முடியும், படிக்கவும் முடியும், ஊழியம் பண்ண முடியும். சரியாக தூங்காமல் நம்ம எந்த ஒரு வேலையையும் என்ன செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவர் நித்திரையை கொடுக்குறார். நமக்கு பிரியமானவர்களுக்கு இரவு நேரத்தில் நல்ல நித்திரை கொடுக்குறார். தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? தூங்கணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கிடக்கூடாது. அதான் நான் இன்றைக்கி பேச வரேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இந்த தூக்கம் ஒரு ஆவியாக, ஒரு மயக்கமாக ஒரு விசுவாசிக்குள்ளே மாறிடவே கூடாது. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது கனநித்திரையின் ஆவி. வாசிக்க வேண்டாம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவி. என்ன ஆவிங்க? கனநித்திரையின் ஆவி. இந்த ஆவி வரும்பொழுது என்ன ஆகும் தெரியுமா? இந்த தூக்கத்தின் ஆவி, தூக்கத்தின் மயக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் பொழுது தரிசனம் போயிடும், ஜெப வாழ்க்கை போயிடும், பரிசுத்தமாக வாழ நினைப்போம், அதுவும் என்ன செஞ்சிடும்? போயிடும். இந்த கனநித்திர ஆவி வரதுனால ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை கொடுப்பார். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். மயக்கமாகவே இருப்போம். சில நேரத்தில் என்னதான் பாட்டு பண்ணாலும், என்னதான் ஆராதனை பண்ணாலும், என்னதான் வர்ஷிப்பில் சத்தமாக நாங்கள் இங்கே பாடி கத்திர துதிச்சாலும் சில ஆட்கள் எப்படி இருப்பாங்க? அந்த கனநித்திரை நாவிலே இருப்பாங்க. கையும் தட்ட மாட்டாங்க, வாயும் திறக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா, இது ஒரு ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது. அது என்ன ஆவினா? கனநித்திரையின் ஆவி. ஆவிக்குரிய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும் கனநித்திர ஆவிக்குள்ள நம்ம போயிட்டோம்னா. அது மாத்திரமில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்ய முடியாது, நம்ம முன்னேறி செல்ல முடியாது. தூக்கத்தின் ஆவி, இந்த கனநித்திர ஆவி இருக்கும் பொழுது சபைக்கு வருவீங்க, ஆனால் சபைக்குள்ள வந்து பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க, சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. சபையில் பேசப்படுகிற காரியங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி நம்ம சுத்திகரித்து கொண்டு நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்ற அந்த வாஞ்சை வராது. ஏன் வராதுன்னா, அந்த கனநித்திரை ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இந்த கனநித்திரை ஆவி அவங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான ஒரு முன்னேற்றம் கிடையாது. எப்படிப்பட்ட முன்னேற்றம் என்று சொன்னால், அபிஷேகம் இருக்காது, தரிசனம் இருக்காது, ஊழியம் இல்லை, தேவனை கனம் பண்ணுறது கிடையாது, சபையை கனம் பண்ணுறது கிடையாது, ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒன்றுமே இருக்காது. வந்த மாதிரியே சிலர்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க சபையில். எப்போ வந்தாங்களோ அப்போ இருந்து அப்படியே இருக்கிற ஆட்கள். இவங்கெல்லாம் யாருன்னா கனநித்திரையின் ஆவி. ஆனால் மற்றவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இவங்கெல்லாம் யார்? தேவ சமூகத்தில் விழிப்புடன் இருந்து என்னெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்க தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் பெற முடியலன்னா, நீங்கள் இன்னும் தூக்க மையத்திலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுறீங்க, கனநித்திரன் ஆவியோடு கூட இருக்கிறீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கனநித்திரன் ஆவிக்கு நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், உங்களுக்குள்ள இந்த ஆவி இருந்துச்சுன்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். இங்க என்ன ஆவிங்க? கனநித்திரையின் ஆவி. இந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குதான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத காரணம் என்னன்னா, இந்த மயக்கம் தான், தூக்க மயக்கம். இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுன்னு சிலர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? சில பரிசுத்தவான்கள்லாம் சபையில் இருப்பாங்க. பாஸ்டர் என்ன சொல்றது,
நாங்கள் என்ன அவங்க என்ன சொல்கிறது நாங்கள் கேட்கணும். சத்தியத்தை எடுத்து போதிக்கிற வேலை எங்கள் வேலை. கேட்குறது கேட்காததும் உங்கள் விருப்பம். கேட்டு வாழ்கிற குடும்பங்கள் சபையில் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நான் என்னுடைய கண்களாலே நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளையும் பார்த்துருக்கிறேன், வாலிப பிள்ளைகளையும், வார்த்தைக்கு படி கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தூக்கத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசவே மாட்டார். நிச்சயமாக ஆண்டவர் பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்னா, நீங்கள் பேசும்போது தூங்கிட்டு இருக்கிறீங்களே சபையில், பேசும்போது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? விழிப்பா ஆண்டோடைய வார்த்தை கேட்காம என்ன செஞ்சுக்கிறோம்? மயக்கத்தோடு இருக்கிறோம், கனநித்திரை ஆவி இருக்கிறோம். ஆண்டவருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தரிசனத்தை கொடுக்க மாட்டார். எதிர்காலத்துக்கு குறித்து என்ன ஆண்டவரை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் விழிப்பாக இருந்தால் தான் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற தரிசனத்தை காண்பிப்பார். ஆசாபை குறித்து பார்த்தோம். 3 விதமான பார்வைகளை கொடுத்து உங்களோட கூட பேசினேன். அவன் எதிர்காலத்தை பார்க்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். ஆமாவா இல்லைங்களா? இப்போ நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து நம்ம பார்க்கணும்னா, நீங்கள் ஜெபத்தில் விழிப்புடன் இருந்து தேவ சமூகத்தில் ஒரு மனமாக இருந்து ஆண்டவரோடு கூட சரியான ஒரு ஐக்கியத்தில் இருந்தால் தான் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். ஏன் தரலைன்னா, கனநித்திரின் ஆவியில் இன்னும் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ராமன் சொல்லிடுங்க. என்ன சொல்கிறாங்க? சிலர் அப்பா அம்மா வந்து தட்டி எழுப்புவாங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்துற ஆட்கள்லாம் இருப்போமா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? நான் இருந்தேன் இல்லையா? ஆமாம் இல்லையா? அப்பா அம்மா வந்து தட்டி எழுப்புவாங்களே, என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? பசங்களை உங்களை தான் கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? அம்மா இருமா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 நிமிஷமா தூங்கிக்கிறேன் அப்படின்னு தூங்கியிருக்கிறோம் இல்லையா? ஓ, நீங்களாம் தூங்கலையோ, ரொம்ப சரி, எல்லாம் நல்ல பிள்ளைங்க போல இருக்குது, சந்தோஷம், நான் தான் அப்படி போல இருக்குது, அப்படிலாம் தூங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த கனநித்திர ஆவி இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் வீட்டில் உட்காந்து சும்மா தூங்கிட்டு இருக்கு. நல்ல பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? நல்ல சாப்பாடு கொடுத்து வீட்டில் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:9. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். பாலசிங்கம்னா இளம் வயசுங்க, 15 வயசோ 16 வயசோ 17 வயசோ. ஆனா இங்க யூத பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவரை யார் எழுப்புகிறவன்? அவனை எழுப்புகிறவன் யார்? இன்னைக்கு அப்படிதான் நல்லா தூங்குறாங்க. நல்ல வாலிப பிள்ளைகள் சாப்பிட்டு வீட்டில் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. பெற்றோர் தான் அதுக்கு தான். பெற்றோர்லாம் கொஞ்சம் தூங்கிட்டோம், அவன் பாவங்க நேட்டாக தான் படுத்தான், உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு அவன் படுத்தான். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறான், அவன் உட்காந்து இதையோ பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் பையன் தூங்கட்டும், செல்லம் கொடுத்து வளங்க பெற்றோர். நம்மளும் அப்படி தான் இருக்கும், பெற்றோரும் அப்படி தான் இருக்காங்க, பிள்ளைகளும் அப்படி தான் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட சொன்னேன், சீக்கிரமாக எழுந்து வாடா அப்படின்னேன் ஒரு தம்பிக்கிட்ட. அந்த பையன் இன்றைக்கி வரல. எழுந்து வாடானா, இல்லைங்க அவனுக்கு வந்து தூங்கட்டும் பிரதர் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் அவனை இது பண்ணுங்கன்றாங்க. இப்போ பெற்றோரே இப்படி இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும்? இங்கே பாருங்கள், பாலசிங்கம்னா வயது என்ன? இளம் வயசு தான். ஆனால் 75 வயது கிழவனை போல வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கு, யூத பாலசிங்கம் கிளசிங்கம் போல மடங்கி படுத்திருக்கிறான். அவனை எழுப்புகிறவன் யார்? இன்றைக்கே பெற்றோர்கள் பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க. ராமன் சொல்லுங்க. எத்தனை பேர் 8 மணி வரைக்கும் தூங்குறீங்க? பிள்ளைங்களை கேட்குறேன், பெரியவங்களை கேட்கல. பெரியவங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் 8 மணிக்கு தூங்குறீங்க? எத்தனை பேர் 7 மணி வரைக்கும் தூங்குறீங்க? எத்தனை பேர் 6 மணி வரைக்கும் தூங்குறீங்க? கையை ஊற்றுங்களா தான் கேட்குறேன். 6 மணி வரைக்கும் 5 மணிக்கு 6 வரைக்கும் தூங்குறீங்க? தூங்குறதே இல்லையோ? நீங்களும் கீழ்ப்படுறதில்லை, பெற்றோரும் கீழ்ப்படுறதில்லை. கையை உயர்த்துங்கன்னு எத்தனை பேர் 6 மணிக்கு எழுந்துருக்கிறீங்க? 7 மணிக்கு எத்தனை பேர் எழுந்துருக்கிறீங்க? 8 மணிக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போயே சொல்லிடுறேன், இங்கேயே நீங்கள் கீழ்ப்படிடலாம். நீங்கள் எப்படி பைபிளுக்கு கீழ்ப்படுவீங்க? நீங்கள் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படுவீங்க? வாலிப பிள்ளைங்க ஃப்ரெண்டில் வந்து உட்காருங்கண்ணே, அதான் பெற்றோரும் செல்லம் கொடுத்து பின்னாடி உட்காருக்கிறீங்க. எப்படி இந்த பிள்ளைகள் முன்னேற முடியும்? நீங்கள் நிறைய பேர் இந்த தூக்கத்தின் ஆவி பிடிச்சிருக்குது. இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் நாளைக்கு காலையில் அவன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? 6 மணிக்கு எழுந்திருக்கணும். 5 மணிக்கு ஜேம்ஸ் நான் சொல்கிறார், 5 மணிக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எழுந்திருக்கணும். ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டார். ஆவேன்னு சொல்லுங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்ப்பா? 5 மணிக்கு எழுந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சரி பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்க ஒரு 6 மணிக்கு எழும்பி என்ன செஞ்சிட்டோம்? குடும்ப ஜெபம் பண்ணுறவங்க கையை ஒத்துங்க பார்க்கலாம். குடும்பமாக என் பிள்ளைகளோட உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் உண்மையாக கையை உயர்த்தணும். அப்படி ஜெபிக்காத குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள்.
குடும்ப ஜெபத்தை இன்னைக்கு விழிப்பாக இருந்து பண்ணுறது இல்லை. நல்ல எல்லாருமே தூங்குறாங்க, பெற்றோரும் சேர்ந்து தூங்குறாங்க, நல்ல ஏசி குழுக்குழுன்னு இருக்குது. இந்த வெயிலில் எப்படி பாஸ்ட்டு எழுந்திருக்க முடியும்? அதுவும் குளிர் காலத்தில் எழுந்திருக்கவே முடியாது. நான் ஊட்டியில் 8-9 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், ஏன்னா அங்கே குளிர். ஆனாலும் 3 நாள் மீட்டிங்கு 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நான் மீட்டிங்கு போனேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என் கூட வந்தவங்களுக்கு தெரியும் நான் உண்மையை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன் நான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது தூங்க வேண்டிய நேரம் இல்லை. வாலிப தம்பி, வாலிப பிள்ளையே, நீ வேலை செய்ய வேண்டிய நேரம், நீ படிக்க வேண்டிய நேரத்தை தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் நீ தோற்று போயிடுவேன். விசுவாசிகள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கி கொண்டிருக்க கூடாது. இது என்ன காலம் என்று சொன்னால் அறுப்பு காலம். என்ன காலங்க? அறுவடை செய்ய வேண்டிய காலம். இது ஒரு கடைசி காலம். இந்த நேரத்தில் தூங்குனீங்கன்னா கதை முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா தூக்கத்துக்கு வர காரணம் என்ன தெரியுங்களா? ஏங்க தூக்கம் வருது? நைட் தூங்குறீங்க, ஓகே. சும்மாவே தூங்குறாங்கன்னா ஏன் தூக்கம் வருது? அப்படியே சோம்பேறி தூங்குகிறான் பைபிளில் வசனம் இருக்குது. எல்லாம் என்ன பார்க்குறீங்க? வீட்டில் நீங்கள் தூங்குங்க. நான் தூங்குறத பற்றி தப்பு சொல்லலை, இப்போயே நல்லா கவனமாக கேட்கணும். என்னடா தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது. நைட் ஃபுல்லாக தூங்க. 10 மணிக்கு 9 வரைக்கும் படுக்கிறீங்களா? காலை 5 மணிக்கு எழுந்துக்கோங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறியாக இருந்து தூங்கக்கூடாது. சோம்பேறிக்கு தான் என்ன வரும்? தூக்கம், மயக்கம், கனநித்திரை ஆவி வரும். நீதிமொழிகள் எங்கே இருக்குது? வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வாசிங்க. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். ஆமா, சோம்பல் என்ன பண்ணுங்களா? தூங்கி விழ பண்ணும். இப்போ தூங்கி விழுறாங்கன்னா அவங்க சோம்பேறின்னு அர்த்தம். அல்லேலூயா. சபையிலையோ வீடுகளிலையோ தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கலாம், அது தப்பு கிடையாது. மற்ற நேரத்தில் சும்மாவே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். சோம்பல் ஒரு மனிதனை என்ன ஆகும் தெரியுங்களா? மந்தமாக்கிறோம். என்ன ஆகும்? மந்தமாக்குறோம். எந்த வேலையும் செய்ய விடாமல், எந்த வேலையும் செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதான் பிரெயின் ஃபாகுன்னு சொல்கிறாங்க இந்த நாட்களில். என்ன ஃபாகு? பிரெயின் ஃபாக் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு உட்காருவோம், அப்படியே டயர்டாக உட்காந்துருவாங்களாம். அப்போ இந்த சோம்பேறின் ஆவி வர்றதுக்கு காரணத்தினா பிரெயின் ஃபாக். பிரெயின் ஃபாகுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது, மந்தமாக ஆயிரும். ஒரு வேலை செய்யலான்னு போனால் அதில் குறுக்கு வழி கண்டுபிடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களாம் யாருன்னா சோம்பேறிகள். யாருங்க? எதுலுமே ஆர்வம் காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா அதுவும் ஆர்வம் கிடையாது. கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலான்னா அதுக்கும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. சரி, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலான்னு கேட்டால் ஐயோ வேணாம் பாஸ்டர் அப்படி இருக்கட்டும். அப்படியே இதெல்லாம் என்ன ஆவினா சோம்பேறின் ஆவி. இது கனநித்திரன் ஆவி. இது ஒரு பெரிய ஒரு பாவமாக கருதப்படுது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 10:5 என்ன சொல்லப்பட்டிருக்குது? கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ. இது அறுப்பு காலங்க. இந்த அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். நீ லட்சை வெட்கத்தை உண்டாக்குகிற மகனா மகளா இருக்க போறீங்க. எப்ப? சோம்பேறியாவி. உழைக்க வேண்டிய நேரத்தில் சோம்பேறியா உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைங்களும் பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, சோம்பேறியா என்ன செய்யக்கூடாது? உழைக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? உற்சாகமாக நீங்கள் என்ன செய்யணும்? உழைத்து பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? காரியங்களை சேர்த்து வைக்கணும். தூங்கிட்டு இருந்தா தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் என்ன கொண்டு வருவாங்களாம்? வெட்கத்தை உண்டாக்குகிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோம்பேறி ஆவி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? அதான் ஆண்டு சொல்றது, எறும்பினிடத்தில் போய் என்ன செய்வேன்? கற்றுக்கொள். சுறுசுறுப்பை எங்கே போய் கற்றுக்கொள்ளணுமா? நேற்று எங்கள் வீட்டில் நான் கதவு திறந்துட்டு காலையிலேயே மத்தியானமான்னு தெரில, மத்தியானம் கதவு திறந்தால் ஃபுல்லாக டோர் ஃபுல்லாக கருப்பு எறும்பு, ஃபுல்லாக கச்ச கச்ச கச்சன்னு ஃபுல்லாக எறும்பு. என்ன படம்னு தெரில, பேப்பர் பற்ற வச்சு இதெல்லாம் எரிச்சிடலாமான்னு பார்த்தேன். ஃபுல்லாக அப்படியே கச்ச கச்ச, பின்னாடி டோர் எல்லாமே வாசல் படி ஃபுல்லாக கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது இப்போ எறும்பு. அப்புறம் நான் யோசித்தேன், சே ஒவ்வொரு ஃபுட்டாக எடுத்துகிட்டு போகுது, வெள்ளை வெள்ளையாக அந்த உணவெல்லாம் தூக்கிட்டு போகுது. சரி இப்படி கஷ்டப்பட்டு போதேன், கொஞ்சம் நேரம் விட்டுறலாம், எதுக்கு இதை நம்ம அழிக்கணும்னு சொல்லி விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போய் உள்ளே உட்காந்துட்டு வந்து பார்த்தா ஒரு எறும்பு காணோம். அதாவது வீட்டுக்கு போய் பத்திரமா போய் சுறுசுறுப்பு. நம்ம என்ன பண்ணுவோம்? இது தானே பைபிள் தானே பாஸ்டர், இங்கே இருக்கட்டும் பாஸ்டர், நாங்கள் அடுத்த வாரம் வந்து என்ன செஞ்சுக்கிறோம்? எடுத்துக்கிறோம். அது அது ஜன்னல் மேலே ஏகப்பட்ட பைபிள் இருக்குது, ஏகப்பட்ட பைபிள். அந்த பைபிள்லாம் எடுத்துகிட்டு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எறும்பின் இடத்துல போய் சுறுசுறுப்பை என்ன செய்யணும்? கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ. சபை விசுவாசிகளே, ஆத்துமாக்களை அறுவடை செய்து நாம் பரலோகத்துக்கு போய் சேர வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டுடைய வருகையில் போகவே முடியவே முடியாது. ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தா நீங்கள் இது அறுவடை செய்கிற நாள், பரலோகத்துக்கு போய் சேர வேண்டிய நேரம் மிக சமீபமாக இருக்குது. இந்த நேரத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யக்கூடாது? ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்கக்கூடாது.
இந்த நேரத்தில் நீங்கள் ஊழியம் பண்ணணும், இந்த நேரத்தில் கர்த்தருக்காக எதையாக செய்யணும். தூங்கினீங்கன்னா நீங்கள் வெட்கத்தை உண்டாக்குற மகனாக மகளாக இருப்பீர்கள். எத்தனை பேர் விழிப்பாக இருக்க விரும்புகிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில்? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கம் கந்தை உடுத்து வைக்கும்னா மிக கடுமையான ஏழ்மைக்கு கொண்டு போய் விட்டுரும். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல் உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, சோம்பேறியாக இருந்தீங்கன்னா, தூக்கம் என்ன செய்யுமா? கந்தையை உடுத்து வைக்கும். சிலர் பாருங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது கேட்டிருக்கேன், ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், நீ என்ன செஞ்ச ஆண்டவருக்காக? நம்ம ஒன்றும் செய்கிறதில்ல, நம்ம ஆண்டவருக்காக எதையுமே செய்கிறதில்ல. ஆனால் ஆண்டவரே எனக்கு எதுவுமே செய்யலை. ஆண்டவர் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறார். செஞ்சாரா இல்லையா? அதான் பாடணும். என்ன பாடணும்? எனக்காகவே யாவையும். ஆமாம், அதெல்லாம் பாடணும். செஞ்சு முடிச்சாரா இல்லையா? நமக்கு ஆண்டவர் எல்லாம் நேர்த்தியாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம். அவர் விழிப்பாக இருந்து எல்லா காரியத்தையும் கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. வேலையை கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, வீடு கட்டி கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் வர்றது ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு? வரது ஆராதனைக்கு எத்தனை மணிக்குங்க? 11 மணிக்கு, 10:30 மணிக்கு. சிலர் வர்ஷிப்லாம் முடிஞ்சும் வராங்க ஆட்கள். இது கர்த்தரை கனவீனம் பண்ணுறீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தூங்கிட்டு தான் இருப்பார், உங்களுக்கு எதையும் செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம கனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மற்றவர்களை தூங்குகிற போல நீ தூங்கக்கூடாது. கொட்டாயை விட்டு ஆணுங்க மெசேஜ் எடுத்துகிட்டு போய் இங்கே ஆண் வாய் திறக்கிறது. அதான் ரொம்ப கோவம் வரும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஸ்கூலில் பாடம் எடுக்கிறீங்க, இல்லை எங்கேயாச்சும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, மொத்தம் கொட்டாயை விட்டால் சும்மா இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இவ்வளோக்கா சாக் பீஸ் தான் அடிப்பாங்க, இல்லை டஸ்ட்டு பறக்கும். வேறு டீச்சர்ஸ் தான் இருக்கிறீங்க. எந்தெந்த டீச்சர்ஸ் எனக்கு தெரியல, இவ்வளோக்கா டீச்சர் தெரியும். வேறு எந்த டீச்சர் யார் இருக்கீங்க? நிறைய டீச்சர்ஸ் தான் இருப்பீங்க. இப்படி தேவ சமூகத்தில் மற்றவங்க தூங்குறப்ப இல்லை, மற்றவங்கள தூங்குகிறத போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கினா என்ன நடக்குதுன்னே தெரியாது. பக்கத்தில் எவனோ ஒருத்தன் திருட எல்லாத்தையும் உடச்சிட்டு இருப்பான். இவங்க நம்ம ஆட்கள் என்ன செய்யும்? நல்லா தூங்கும். கொரட்டை விட்டா அப்படியே பக்கத்து வீட்டுக்கே கேட்கும். அப்படிப்பட்ட தூக்கம். அப்புறம் காலையிலேருந்து பார்த்தா, அப்படிங்களா திருட வந்தானா, ஐயோ. விசுவாசி மாதிரி தூங்கணும். சில தூங்கினா என்ன நடக்குன்னு சிலருக்கு என்ன செய்யாது. ஒருத்தனை எங்கேயோ கூட்டிகிட்டு போனேன், யாரும் எனக்கு ஞாபகம் வரல, காரில் கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக வந்து ஆம்னியில் தான் நினைக்கிறேன், யாரோ ஒரு சிறு பிள்ளை தான் நினைக்கிறேன். நானும் வந்து இறக்கி ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்து சேர்ந்தோம். தூங்கிட்டே வந்துச்சு. நானும் வந்து எழுப்பவே இல்லை, குளிக்கி பார்க்குறேன், எழுப்பவே இல்லை. ஐயோ போயிடுச்சு போல இருக்குது, பாடி ஆயிடுச்சு போல நினச்சேன். சீரியஸா? ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், யாருக்கு இந்த பேர் சொல்ல விரும்பல. நான் குளிக்கி பார்க்குறேங்க. நானும் இது என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம என்னடா இது எதாவது சாப்பிட்டு தான் ஆகிப்போச்சான்னு சொல்லிட்டு குளிக்கி பார்க்குறேன், பாடி ஆயிடுச்சு போல இருக்குன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தா டபக்குன்னு எழுந்திருக்கிற ஆள். இப்படியெல்லாம் தூங்குற விசுவாசி வீட்லேயும் இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்குது. இந்த விசுவாசி எப்படி பரலோகம் போகும்? அல்லேலூயா. நீ தூங்குனீங்கன்னா பரலோகம் போக முடியாதுங்க. நீ விழிப்பாக இருந்தால் தான் ஆண்டோடைய வருகையில் காணப்பட முடியும். ஆண்டவர் வருகிற நாளில் தூங்குனீங்கன்னா இங்கே எழுந்துருவீங்க. அல்லேலூயா. 1 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க பார்க்கலாம். மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் விசுவாசி பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. அந்த வசனத்தை கையை பிடிச்சி அந்த வசனத்தை படிக்கணும். மேலே இருக்கிறவங்க சொல்லுங்க, என்னோட கூட சேர்ந்துங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நீங்க தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்க. சொல்லிருங்க, அவங்கள பார்த்து சொல்லிருங்க. ஹல்லேலூயா. தூங்கினீங்கன்னா எதிரி என்ன செஞ்சிருமா? முடிஞ்சு. தூங்கிட்டா முடிஞ்சு கதை. ஜெயம் எடுத்துருவான். யார் ஜெயம் எடுப்பா? பிசாசு ஜெயம் எடுத்துட்டு போயிடுவான். நீங்க விழிப்பா இருந்தீங்கன்னா, அதான் சொல்ற ஆண்டவர். என்ன சொன்னாங்க அந்த வசனத்துல? தெளிந்த புத்தியுள்ள இருங்க, பிசாசு யாரு விழுங்கலாம் என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கத்தை போல. ஆமா, தெளிந்த புத்தியோடு விழிப்புள்ளவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, மற்றவர்கள் தூங்குறது போல் நீங்க தூங்காம விழித்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த பிசாசின் கையில சிக்காதபடி உங்களையும் கர்த்தர் என்ன செய்வாரு? பாதுகாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க போனாலும் தூங்கினா டீசெண்டா தூங்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்யக்கூடாது. ஒருத்தர் கூட காரில் போனால் கொரன்னு விட்டுட்டு வரக்கூடாது. கொரட்டையை
ஒரு இடத்துக்கு போனேன். ஆமாம், ஒரு ஊழியத்துக்காக போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த குரட்டை விட்டால் சுத்தமாக பிடிக்காது. போயிட்டு அங்கே படுக்கிறோம். எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. எனக்கு குறன்னு எனக்கு இப்படி திருப்புறேன் அந்த என்ன சொல்கிறது, பெட்ஷீட்டை வச்சு சுற்றுறேன், தலையில் சுற்றுறேன். இது என்னடா, இது நம்மளுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படி ஒரு சும்மாவே அப்படி தூங்கும்போது எட்டு உதைக்கிறது. ஏன்னா அப்போ என்ன ஆயிரும், குரட்டை சவுண்டு கம்மியாயிரும். அப்புறம் அப்படியும் கம்மியாகலன்னா எப்படியோ டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவோம், அவங்கள தூங்க விடாமல் பண்ணி விட்ருவேன். என்ன பண்ணுவேன், ஒரே தள்ளி அவங்கள ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்கள தூங்க விடாமல் நான் தூங்கிடுவேன். எங்கே போனாலும் தூங்குறதுலையும் கொஞ்சம் டீசெண்டாக தூங்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பேங்க்குக்கு போய் உட்காந்திங்கன்னா அங்கே டோக்கன் கூடுவான், அங்கே ஆன்னு உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது விசுவாசி. இதெல்லாம் ஒழுக்கம். அதான் சொல்லப்பட்டிருக்குது, மற்றவர்கள் தூங்குறது போல நீங்கள். ஆமாம், விசுவாசி மாதிரி தூங்கணும், வீட்லேயும் சரி. ஆமாம், நோவா எப்படி இருந்தார், நல்லா குடிச்சிட்டு ஆமாம் வஸ்திரம் விலகி அவன் தூங்கி. அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. அதான் என்ன சொல்கிறார், மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவ ஜனங்களாகிய நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் மற்றவர்கள் தூங்குறது போல தூங்காமல் எப்பொழுதுமே விழித்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. மார்க் 13:36, நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசு வரும்போது தூங்குறவனா ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் வருகை மிக சமீபம். அவர் வரும்பொழுது நீங்களும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த சத்தம் கேட்கணும். என்ன சத்தம், எக்கால சத்தம் கேட்கணும். யார் கேட்கணும், விழிப்பா இருக்கிறவங்களுக்கு கேட்கும், ஆண்டரோடு கூட இருக்கிறவங்களுக்கு கேட்கும். கேட்கலன்னா நீங்கள் மயக்கத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். அது மாத்திரம் இல்லைங்க, இல்லை இந்த தூக்கம் சாவோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. தூக்கம் எதோட ஒப்பிடப்பட்டிருக்கு, சாவோடு. எபேசர் 5:14 வாசிங்க. எபேசர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எங்கங்க தூக்கம் சாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பூமிக்குரிய காரியங்களும் சரி, உன் படிப்புல, வேலையில, தொழில, பிசினஸ்ல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்பா இருந்து வசனத்தை கேட்டு வளரணும். வளர்ந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். மரித்தோரை விட்டு நீ எழுந்துரு, பாவ சரீரத்தை விட்டு மரித்து நீ எழும்பு, அப்ப கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு, பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தூக்கம் சாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குதுன்னு நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு பனிக்கரடி தெரியும்? பனிக்கரடி தெரியுமா? நல்ல பொசு பொசுன்னு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். அது என்ன செய்யும்னா 6 மாதம் தூங்கும், 6 மாதம் என்ன செய்யும், விழிப்பா இருக்கும். 6 மாதம் நல்லா சாப்பிட்டு நல்லா போய் என்ன செஞ்சிடும், மற்ற 6 மாதம் நல்ல பனி குகைகளில் போய் 6 மாதம் என்ன செஞ்சிடும், நல்லா தூங்கும். அப்படிப்பட்டெல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 6 மாதம் நல்ல தூக்கத்தின் ஆவியிலே இருக்கும் அது. ஆனால் தூக்கத்துக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும், நல்லா தூங்கி இளைப்பாறணும். அதுக்கு எதிரி கிடையாது. ஆனால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் என்ன செய்யணும், தூங்காமல் இருக்கணும். ஆண்டவர் யுத்தம் செய்கிற நேரத்தில் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 76வது சங்கீதம் 6ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் நானும் நம்ம யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம எதுக்கும் பயப்படாமல் தேவ சமூகத்தில் விழிப்புள்ளவர்களாக இருந்து ஜெபத்தில் இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தான் குதிரைகள் என்ன செய்யக்கூடாது, ஆமாம், குதிரை யுத்த நாளுக்காக உங்களை என்னையும் குதிரையாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஆயத்தம் இந்த நாட்களிலே நம்ம ஜெயமாக இருக்கணும்னா நம்ம விழிப்பாக இருந்தால் தான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ ஆமாம், நீங்கள் விழிப்பாக இருந்தால் தாங்க வரும் ஜெயம். நீங்கள் தூங்கினே இருந்தால் எப்படி வரும் ஜெயம், தோல்வி தான் வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த தூக்கம் பெரிய தோல்வியை கொண்டு வரும். இந்த தூக்கம் பிசாசின் ஆவி, கனநித்திரையின் ஆவி. இந்த ஆவிக்கு சபை தேவ பிள்ளைகள்
எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்லவே முடியாது. அப்போ பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், இது வரைக்கும் தூங்குனது நீ போதும், இனி கண்ணை திறந்து பாரு. ஆமாம், கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். சரோஜம்மா, நீ கண்ணை திறந்துட்டீங்கன்னா நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தூங்கினது போதும். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ரோமர் 3:11 வாசிங்க. ரோமர் 13:11. ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. காலத்தை அறிந்தவர்களாய் நீங்க நடக்கணும். நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலை வந்துச்சுங்க, இனி தூங்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நித்திரை விட்டு எழுந்துக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு விழிப்புணர்வுடைய எச்சரிக்கைங்க பார்க்கிறோம் நாம் இந்த வசனங்களில். ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. நித்திரை என்பது உடல் ரீதியான நித்திரை இல்லைங்க, உடல் ரீதியான தூக்கம் அல்ல. இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, தேவனுடைய காரியத்தில் அசதியாராம கவனமாக இல்லாமல் இருப்பது, உலக காரியத்தில் மூழ்கி இருப்பது, அதிலிருந்து விடுதலை பெற்று விழிப்புடன் எழுந்திருக்கணும். நீங்கள் எழுமணும், விசுவாசிகள் எழுமணும், தேவ பிள்ளைகள் எழுமணும். அதை குறித்து தான் நீங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஏதோ வரும் ஏதோ போறோம் இருக்கக்கூடாது. நீங்கள் விழிப்புடன் இப்படிப்பட்ட காரியத்தில், உலக காரியங்களில், பாவங்களில், அக்கிரமங்களில், இதெல்லாம் நீங்கள் விடுதலை பெற்று விழிப்புடன் இருந்து ஆண்டுடைய வருகைக்கென்று நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ண நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தூங்கக்கூடாதுன்னு சொல்ல தூங்கணும். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், பிஸ்னஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். ஆனால் தூங்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த எல்லா காரியமும் தோல்வியாக போயிடும். அப்போ மணிக்கணக்காக தூங்குறது, நாள் கணக்காக தூங்குறது, இரவும் பகலும் தூங்குறது, சாப்பிட்டு சார்லாம் வீட்டில் தூங்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? தூக்கமே வராது, ஆனாலும் என்ன செய்வாங்க? பெட்டில் போய். இதெல்லாம் என்ன ஆவினா? கன நித்திரை நாவி, சோம்பேறி நாவி. தூக்கமே வரலாம் கூட எதையாச்சும் ஒரு வேலை என்ன செஞ்சுட்டு இருக்கணும், எதையா ஒன்று செஞ்சுட்டு இருக்கணும். இல்லை நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிடும்? பிசாசு உங்களை கண் போட்டு எதையாகிலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெடுக்க பார்ப்பான். நம்முடைய வாழ்க்கையில் சாப்பிட்டு போய் படுத்திருக்கிற அந்த கன்னித்திரன் ஆவியை இன்னையோடு என்ன செஞ்சிடணும்? ஒழித்திரணும். ராமேன்னு சொல்லுங்க. பைபிளில் அப்படி ஒருத்தர் இருந்தார். சாப்பாடு கொடுத்தோன்னே சாப்பிடுவார், தூங்குவார். சாப்பாடு கொடுப்பாங்க, தூதன் வந்து கொடுப்பாரு, சாப்பிடுவார், தூங்குவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் தூக்கத்தின் காரணம் என்னன்னு சொன்னேன்? சோம்பேறி. சோம்பலும் தான் என்ன வரும்? தூக்கம் வரும். அது மாத்திரமில்லை, இந்த தூக்கம் இந்த தூக்கத்தின் வருது காரணம் அதை என்ன செய்யும்னா, கந்தையை உடுத்துவிக்கும், மந்தமாக்கிறோம் தூக்கம். மற்றவளை தூங்குறது போல நீ விசுவாசி என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. நீ தூக்கத்தை விட்டு எழும்பினா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து யுத்த காலத்தில் நிற்கிறீங்க, யுத்தத்துக்காக குதிரை, நீங்கள் தான் குதிரை. உங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும்னா விழிப்பாக இருந்தால் தான் யுத்த காலத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு, நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் தூக்கம் வருங்க சொல்லுங்களேன்? எப்பெல்லாம் தூக்கம் வரும்? வேலை செஞ்சு களைப்பா டயர்டாச்சுன்னா கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் போய் படுத்துப்பான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பெல்லாம் தூக்கம் வரும் தெரியுங்களா? எப்பெல்லாம் தூக்கம் வரும் தெரியுங்களா? என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் வரேன். அப்போ எப்பெல்லாம் நமக்கு தூக்கம் வரும்? 1 ராஜாக்கள் 19:5 ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். யாரு? ஏலியா. நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஹல்லேலூயா. இங்கே பைபிளில் ஒருத்தர் இருக்கார், தேவ மனிதன் எலியா தீர்க்கதரிசி. என்ன செய்கிறாரு? ஏசபேலுக்கு பயந்து ஓடி போய் சூரிய செடி கீழே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அம்மா என்ன அவ்வளோதான், என்னை க்ளோஸ் பண்ணிடும் போலக்குது அப்படின்னு சொல்லி
பயந்து ஓடி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு நித்திரை பண்ணின. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்புறாரு, எழுந்திருப்பா, என்ன செய்ய, போஜனம் பண்ணு. தூதன் வந்து தட்டி எழுப்புறான். நிறைய பேர் அப்படி தான் வீட்டில் தட்டி எழுப்புவாங்க, தட்டி எழுப்புங்க, எழுந்திருப்பா, டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க வீட்டில். நம்மளும் போய் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன செய்வோம், சிலர் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, போய் நல்லா தூங்கிடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவன் ஆண்டவர் வந்து இந்த தூதன் வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்குறாங்க. அவன் புசித்து குடித்து திரும்பவும் என்ன செஞ்சான், எழுந்து போன்னு சொன்னான். இவன் திரும்ப அந்த புடிச்சு என்ன செஞ்சான், படுத்து கொண்டான். இவனை இப்படியே விட்டு சரியாகுதுன்னு சொல்லிட்டு, அப்பா நீ எழுந்துரு, இனி 40 நாள் நடக்கணும். எத்தனை நாள் நடக்கணும், எலியாவே நீ 40 நாள் நடக்கணும், எழுந்திருப்பான்னு சொல்லி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். விசுவாசியே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் 50% தான் உள்ள வந்திருக்கிறோம் நம்ம ரட்சிப்புக்குள்ள. சிலர்லாம் இன்னும் மீதி 50%க்கு 100% ஃபினிஷ் ஆகிட்டா ஆண்டவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த 100% சிலர் வாழ்க்கையில் இன்னும் வராதனால தான் சிலர்லாம் 30% தான் இருக்கிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். எனக்கு தெரியாது, நான் பொதுவாக சொல்லிட்டு போகிறேன். 60% இருக்கலாம், 70 ஃபுல் 100% வந்துட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செஞ்சுவார், கூட்டிகிட்டு போய். நீ போக வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எப்போ தூக்கம் வரும்னா, பயமும் துக்கமும் புலம்பலும் சாக வேண்டும் என்ற எண்ணம் வந்துச்சுன்னா தூக்கம் வரும். இவனுக்கு வந்துச்சா இல்லையா? ஏசபேல் எழுது பயந்தான், துக்கமாக போய் சூரச்சேரியில் போய் உட்காந்துட்டான். சூரச்சேரியில் உட்காந்துட்டு என்ன செய்யலாம், என்ன சொல்கிறார் இவர், நான் சாக வேண்டும் சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரச்சேரியில் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்ல சில ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சீக்கிரமாக சாகவே சாகாது. அல்லேலூயா. அதெல்லாம் சீக்கிரமாக நான் செத்து போயிடலான் இருக்கேன், சாகவே சாகாதுங்க. அதுங்களாம் உண்மையாக சொல்கிறேன். அவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, அது உங்களுக்கு மேலே நீண்ட ஆயுசுனால போயிட்டே இருக்கும். ஆனால் இவர் பயந்துட்டு சொல்கிறாரு, ஏசபேலுக்கு பயந்துட்டு சொல்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்பா உனக்கு கொடுத்த உன்னுடைய திட்டமே வேற, உன்னுடைய தரிசனம் வேற, நான் அழைத்த காரணமே வித்தியாசமானதான். நீ உட்காந்து தூங்கிட்டு இருக்கலாமா? மற்றவங்களுக்கு பயப்படுற மாதிரி பயந்து கலங்கி புலம்பிட்டு எதுக்கு நீ தூங்கிட்டு இருக்க? நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். விசுவாசியே, இன்னும் பாதி ஓட்ட முடியல. உங்கள் ஓட்ட முடியும்னா ஓட்டம் கடைசி வரைக்கும் போய் அந்த எண்டு பாயிண்ட் முடிச்சா ஆண்டவர் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எலியா பயத்தினாலும் கலக்கத்தினாலும் புலம்பினாலும் சாக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுனால தான் அவனுக்குள்ள தூக்கத்தின் ஆவி வந்துச்சு. இங்கே அவனை தட்டி எழுப்புறாங்க. அப்பொழுது அவனை எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் தட்டி எழுப்புவார். நீங்கள் போக வேண்டிய தூரம் கானானுக்கு போய் நீங்கள் சேரணும். உங்களை தட்டி எழுப்பியிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஓடணும். அதோடு ஓடினவன் தான் எலியா. ஆமாவா இல்லைங்களா? அதுபோல் நீங்களும் என்ன செய்யணும், ஓடணும். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த கனநித்திரின் ஆவியை என்ன செய்யணும், துரத்தி விடணும். பயம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் துக்கம் வந்துச்சுன்னா, புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை நான் சாகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த 4 காரியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆவி வரும், தூக்க மயக்கம் வரும். ஆமென். லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் துக்கத்தினால தான் இந்த சீஷர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலான்னு ஆண்டவர் கூப்பிட்டு போனா இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. சீஷர்கள் எப்படிங்க தூங்குறாங்களாம், அவங்க துக்கத்தினால தூங்குறாங்க. அப்ப தூக்கம் எப்போ வரும், துக்கம் வரும்போது தூக்கம் வரும். வருதா இல்லையா? யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, எங்கேயா மூலையில் போய் உட்காந்துக்கலாம், எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், எங்கேயாவது தனிமையாக இருக்கலாம். சிலர்லாம் ரூம்லேயே இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. வாழ்க்கையில் என்ன அவங்களுக்கு, பயம், துக்கம், புலம்பல், சாகணும், நான் எதுக்கு இருக்கிறேன், என்ன பண்ணுறேனே தெரில. அப்படிப்பட்ட இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் என்ன ஆவி வரும், தூக்கத்தின் ஆவி வரும். எதனால் நித்திரை வருது, இந்த 5 காரியங்கள், பயம், துக்கம், புலம்பல், சாக வேண்டும். பயம் துக்கம் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். புலம்பல்றீங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். போராடி ஜெபித்து அந்த காரியத்திலிருந்து நீங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் நீங்கள் விழிப்பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ எப்பெல்லாம் முதல் தூக்கம் வரும், முதல்ல பயமும் புலம்பலும் துக்கமும் சாவி விரும்புகிற அந்த ஆவி, அந்த காரியங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள என்ன ஆவி வரும், தூக்கத்தின் ஆவி வரும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஐத்துகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து
பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில், கவனிங்க, பவுல் வந்து இரவு முழுவதும் நெடுநேரம் ஃபுல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மிகுந்த தூக்கம் அடைந்து, அங்க ஒரு வாலிபன் ஜன்னல் அருகிலே உட்கார்ந்துட்டு மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ரெண்டாவது என்னன்னா, முதலாவது பயமும் துக்கமும் புலம்பலும், சாக வேண்டிய என்ன வந்துச்சுன்னா தூக்கம் ஆவி வரும். ரெண்டாவது என்னன்னா, இந்த கனநேத்திர ஆவிக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா பிரசங்கம் கேட்க விடாம உங்களை தூங்க வைக்கும். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணும்? பிரசங்கம் கேட்காம நிறைய பேர் என்ன செய்யும்? தூங்க வைக்கும் இந்த ஆவி. தூக்கம் எப்போ வரும்னா, முதல் பார்த்த துக்கம் வரும், அதில் வரலாம். ரெண்டாவது, இந்த தூக்கத்தின் ஆவி பிரசங்கத்தை கேட்க விடாது. பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ண உடனே சிலர்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அப்படி நல்லா சாஞ்சு இப்படி உட்காந்துப்பாங்க. பிரசங்கம் ஆரம்பித்த உடனே அவங்க எந்த இதில் இருக்கானே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. விழிப்பாக தான் இருப்பாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கண்ணு திறந்து தான் இருக்கும். அதே போல் தான் இங்கே எப்போ சொன்னாங்க, இங்கே பேதுரு என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமாம் இல்லைங்களா? ஐத்துக்கு இன்னும் பேருக்கிட்ட வாலிபன் அவன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறான்? ஜன்னலில் உட்காந்துருக்குறான். ஜன்னலில் உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும்? நல்லா சில்லுன்னு காற்று வந்துருக்கும். நிறைய பேர் ஃபேனில் உட்காந்துக்கிறீங்க, நல்லது தான். அந்த ஜன்னல் சில்லுன்னு காற்று வரும்போது அவன் வசனம் கேட்க என்ன செஞ்சிட்டான்? ஆள் தூங்கி மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டான், செத்து போயிட்டான். ஆனால் அங்கே போய் அவன் மேலே விழுந்து திருப்பி அவனுக்கு ஜீவன் வந்துருச்சு. அம்மா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் பிரசங்க நேரத்தில் கண் திறந்துருக்கணும். கண் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய கண்கள் திறந்து வசனத்தை கேட்க ஆர்வமாக இருக்கணும் விசுவாசிகள். அந்த நிலைமையில அப்படி உட்காரக்கூடாது. அதை கேட்டு பிரசங்கத்தில் சொல்கிற வார்த்தை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணுமா? வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண் திறந்துருக்கும், ஆனால் நல்லா தூங்குவாங்க சிலர். ஆகவே விழிப்பாருங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்டவர் வந்து சபையில் கர்த்தர் பேசிட்டே இருப்பார். சபையில் நல்ல பிரசங்கம் போயிட்டு இருக்கிறோம், நல்ல வார்த்தைகளை சொல்லி, விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி, எச்சரிப்பான செய்திகளை சொல்லி பேசிட்டே பிரசங்கம் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு அலலியா. எதுக்கு பாஸ்டர்ஸ் அடிக்கடி பிரசங்கத்திலாம் அலலியா சொல்கிறாங்க தெரியுமா? எல்லா கூட்டங்களையும் எதுக்கு அலலியா போடுறாங்க தெரியுங்களா? இந்த தூங்குற ஆட்கள் எல்லாம் எழுப்பத்துக்காக தான் அலலியா போடுறாங்களே பாஸ்டர்ஸ் எல்லாம். அல்லேலூயா, பார்த்தீங்களா? அல்லேலூயா. இது நீங்கள் சொல்லலாம். எதுக்கு அல்லேலூயா போடுறாங்க பாஸ்டர்? அல்லேலூயான்றாங்கன்னா அங்கே ஒரு ஆள் தூங்குதுன்னு அர்த்தம். அந்த ஆள் காதில் இந்த அல்லேலூயா போகணும். அப்போ அந்த ஆள் துள்ளி குதிக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்லப்படுது அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பிரசங்க நேரத்தில் நிறைய பேர் பிசாசு தூங்க வைக்கிறான். ஏன் சொல்லுங்க? நீங்கள் வந்து திருந்துருவீங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்துருவீங்க, நீங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்கள் வசனத்தை கைக்குள்ளான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் வந்து நைஸாக தலையில் அப்படியே மசாஜ் பண்ணுவான். பிரசங்க நேரத்தில் அப்படியே உருட்டுவான், அப்படியே உங்கள் கண்ணு சொக்கும், அப்படியே தூங்குவீங்க, அப்படியே பரவலங்க போக மாட்டீங்க, அப்படியே கீழே போயிடுவீங்க. அல்லேலூயா. ஏன் நிறைய பேர் ஜெபத்தில் இப்படி தலையை தொங்க போட்டிருக்காங்க தெரியுங்களா? பிசாசு கையை வச்சு இப்படி அமுத்துது. பிசாசு என்ன செய்யுது? ஜெப நேரத்தில் ஆண்டோடைய முகத்தை நோக்கி, அவரை நோக்கி பார்த்து இப்படி ஜெபிக்கணும். சிலர்லாம் இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம வணங்குறது அது வேறு, ஆண்டவரை பார்த்து நல்லா ஜெபிக்கணும். சிலர் ஜெப நேரத்தில் இப்படியே குனிக்கும், தலையை இப்படி இதெல்லாம் பிசாசு என்ன செய்கிறான்? பிரசங்க நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி இந்த காரியத்தை செய்கிறான். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? பிசாசுக்கு தெரியும் இவன் பிரசங்க நேரத்தில் தூங்க வச்சுட்டா நம்ம ஆள் இல்லை. இவன் தூங்காமல் இருந்தானா நீங்கள் பிசாசை ஜெயம் எடுப்பீங்க. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா பிசாசு உங்க மேலே என்ன செஞ்சிருவான்? ஜெயம் எடுப்பான். அப்போ வாழ்க்கையில் அந்த பிரசங்க நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது, விழிப்பாக இருக்கணும். கர்த்தர் பேசுகிறது என்ன செய்யணும்? கேட்கணும். நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க, சிலர் கலர் போடுறீங்க, சிலர் பைபிள்லாம் எடுத்துகிட்டு நல்லா டிப்டாப்பாக நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நல்லா சர்ச்சுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு ஆராதனையில் வந்து தூங்கினா என்ன அர்த்தம்? வரது நல்லா ஆயத்தத்தோடு வர்றது, அங்கே வந்துட்டு இங்கே வந்து தூங்கினா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. கனநித்திரை ஆவிக்கு என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் இடம் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சபையில் எப்பொழுதுமே ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் விழிப்புள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 22 46 வசனத்தை வாசிங்க. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆண்டவராக இயேசுக்கு சொல்ற வார்த்தை. கெத்செமனேல தூக்கம்.
அங்கே ஆண்டவர் இந்த ஒலிவமலை கூட்டு போய் இவங்களை ஜெபம் பண்ணாலும் வைக்கிறார். ஆனால் இங்கே கெத்செமனேல சொல்கிறார் ஆண்டவர், ஜெப நேரத்தில் என்ன செய்கிறாங்க இவங்க, நீங்கள் நித்திரைப்படுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தில் தூங்குற ஆவிகள்லாம் இருக்குது சார். இப்போ சபையில் பிரசங்கத்தில் தூங்குறாங்க, பயமும் துக்கமும் புலமும் சாவும் தான் தூக்கம் வரும். ரெண்டாவது, பிரசங்கம் கேட்கும் போது வார்த்தை கேட்கக்கூடாதபடி கனத்திராவி பிசாசு கொடுத்து தூக்கத்தை கொண்டு வருவான். மூணாவது என்ன வருதுன்னா, கெத்செமனேலே தூக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நித்திரையாக இருக்கிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா உபவாச ஜெபத்தில் தூங்குறது, குடும்ப ஜெபத்துலையும் எழுந்து உட்காருவோம், ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவோம், படுத்துருவோம். இந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, என்ன ஆவி, இந்த கனநித்திரை ஆவி இருக்கிறதுனால ஜெபத்தில் தூங்கிட்டே இருப்பாங்க சிலர்லாம். திடீர்னு ஒரு ஜெப குறிப்பு நம்ம பேசிகிட்டு இருப்போம், பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொன்னால் அந்த ஆள் வேறு ஏதாவது ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணுவாங்க. காரணம் என்ன, ஆள் ஃபுல் டைட்டில் மயக்கமாக தூக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம சொன்ன ஜெப குறிப்பு வேறு, அவர் ஜெபிக்க ஜெபம் வேறு. காரணம் ஜெபத்தில் தூக்கம், ஜெபத்தில். ஆமாம், இவங்க தூங்குனதுனால இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்க. அதில் பாதி பேர் ஓடி போயிட்டான். ஆனால் அதில் பேதுரு என்ன பண்ணார், கத்தி எடுத்துட்டு காதை வெட்டிட்டான். இப்போ ஜெபத்தில் தூங்குறவங்க அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க நிற்க முடியாது. காரணம் என்ன, ஜெப நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பாருங்க, என்னோடு கூட 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? பேதுரு என்ற இடத்துல உங்க பேர் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா விசுவாசிகளே? எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம்? கை ஊத்துங்க பார்க்கலாம். 1 மணி நேரம் ஜெபிக்கிற விசுவாசிகள் பாருங்க. 1 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலன்னா நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களே கிடையாது. அல்லேலூயா. சும்மா சபைக்கு வரதுனால பரலோகம் போக முடியாது. ஜெபம் இருக்கணும், வசனத்தை ஃபாலோ பண்ணணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும், பரிசுத்தத்தில் நிற்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பேதுரு ஆண்டவர் கேட்டது போல பெற்றோர் முதல்ல அதுக்கு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அவங்க முன்னாடி நீங்கள் ஜெபிக்கணும், அதை பார்க்கணும் பிள்ளைங்க. அதை பார்த்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. பெற்றோரே 1 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா பிள்ளைகள் எப்படி ஜெபிப்பாங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஜெப நேரத்தில் தூங்காதீங்க விசுவாசியே. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார் தூங்கினீங்கன்னா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரி, ஜெப நேரத்தில் 1 மணி நேரம் மறுபடியும் போய் தூங்கிட்டான். யாரு? 40ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் தூங்கிட்டார் அவர். இப்படி ஆண்டவர் சில நேரங்களில் அதிகாலை வேளையில் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? எழுப்புவார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஆமாம், தூங்கவே விட மாட்டார் உங்களெல்லாம். ஏன்னா நீ ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு படுத்து பாருங்க, நல்ல தூக்கம் வரும். நீ ஜெபிக்காமல் தூங்குனீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கெட்ட கனவு தான் வரும். அந்த அழுத்தம் கழுத்தை பிடிக்கும், அப்படியே தூக்கிட்டு வெளியே போய் போடும். நீ ஜெபிக்கலன்னா இதெல்லாம் நடக்கும். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, சொல்லிட்டேன். இங்கே வந்து நேரத்தெல்லாம் தூங்கலை பாஸ்டர், இன்னும் இழுத்து தூக்கி போடுதுன்னா நீ நைட் நல்லா ஜெபிக்கலன்னு அர்த்தம். விசுவாசிங்க அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இருதயத்துக்குள்ளே அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஆமாம், அந்த அந்நிய பாஷை ஜெபம் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடிட்டே இருந்தால் சத்துரு உங்களை விட்டு என்ன செய்வான்? நெருங்க முடியாது, ஓடியே போயிடுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பிரதானமான ஊழியக்காரனையே தூக்கத்தில் பிசாசு பேதுருவை என்ன செஞ்சிட்டான்? அவர் பெரிய ஊழியக்காரர், அவனையே பிசாசு சாச்சிட்டானா நம்மளாம் எப்படி? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே விழிப்புள்ளவளாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் நல்லா தூங்காதீங்க, விழிப்பாருங்க. பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான். ஆமாவா இல்லையா? பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான், ஜெபத்தில் தூங்கினவன் ஜெயத்தை. ஆமாம், உழைப்பில் தூங்கினவன் உழைப்பை இழந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யுத்த காலத்தில் நீ இருப்பா என்று சொன்னால் நீ தூங்கினா நீ ஜெயத்தை இழந்து விடுவீர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேரத்தில் பள்ளி படிக்கும் பொழுது என்ன காரியம் செய்ய விழிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்கள். அல்லேலூயா. லூக்கா 21:36 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக ஜெபிக்கக்கூடாதுன்னு என்று ஆண்டவர் கேட்குறாரு. விசுவாசிகளே, தேவ பிள்ளையே, சிறு பிள்ளைங்களே, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணு. முடியலையா? 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷம், அடுத்து 20 நிமிஷம், அடுத்து 30 நிமிஷம்,
ஒரு நாள், அதுக்கப்புறம் 1 மணி நேரம். அப்படி விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், சிறுபிள் ஜெபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று பேதுருவை பார்த்து சொல்றார். உங்களை பார்த்து இந்த காலவெளியில சொல்லுகிறார். ஆமென். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. மறுரூப மலையில தூக்கம். சீஷர்கள் ஆண்டவரை முகமுகமா பாக்குறாங்க. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். சீஷர்களே எப்படி இருக்காங்க? ஆண்டவரோடு கூட இருக்கிற சீஷர்களே ஜெபம் பண்ண சொன்னா இவன் நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க. பாஸ்டரோடு கூட எங்கேயாச்சும் ஜெபத்துக்கு போனீங்கன்னா ஜெப நிலையிலே இருக்கணும். சும்மா எங்கேயா போயிட்டு இருக்கும் போது எங்க பார்த்தாலும் எப்படி இருக்கணும்? ஜெப நிலையில் இருக்கணும் விசுவாசிகள். ஆனால் இங்கே இவங்க நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். அது ஆகிலும் அவர்கள் விழித்தவருடைய மகிமையும் அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. மறுரூப மலையில் ஆண்டவர் அங்கே வெளிப்படுறார். முகமுகமாக இந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறார்? அவனோடு இருந்தவர்களும் பேதுரு அவனோடு இருந்தவர்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறான். அந்த நித்திரை மயக்கத்தெல்லாம் பேதுரு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. தூங்கிட்டே பேசுறாரு, கவனிங்க. ஐயரே, நம்ம இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னார். அப்ப தூக்க மயத்துல பேதுரு இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. தூக்க மயத்துல சில காரியங்கள்லாம் சொல்லுகிற ஆட்கள். மறுரூப மலையில உட்கார்ந்து இங்க பேதுருவும் அவனோட கூட சீஷர்கள் என்ன செய்றாங்க? ஆண்டவரை முகமுகமா பார்க்கும் பொழுது, நீ விசுவாசி தேவ பிள்ளை, சபையில கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படும் பொழுது நீ தூங்கி கொண்டிருக்க கூடாது, விழிப்புள்ளவனா நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு வரும்போது தூங்கினா என்ன நடக்குங்க? ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அதுதான் நடக்கும். விசுவாசி விழிப்பா இருக்கணும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40லேருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசிங்க, சபை மக்கள் இங்கே பேதுருவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் சிறைச்சாலையில் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான். வாசிங்க. அப்போஸ்தலர் 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். போதும். இங்கே பேதுரு எங்க இருக்காரு? யார் ஜெபிக்கிறா? அது சபையாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க விசுவாசிங்களுக்கு. ஆனால் நம்ம விசுவாசி ஜெபகுறிப்பை சொல்லிட்டு அங்கே எங்கேயோ போய் தூங்கிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், பின்மாரி குழியில் ஜெபம் பண்ணோம். வேற யார் ஜெபம் பண்ணுவாங்க? பாட்டிமார்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மா ஜெபிப்பாங்க, நாங்கள் சும்மா இருப்போம். எப்படிங்க உங்களுக்குலாம் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு? அல்லேலூயா. பிரச்சனை, சிறைச்சாலையில் அனுபவம், சிறைச்சாலை சிக்கி கொண்டிருக்கிறான். இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆனால் இங்கே சபை விசுவாசிகள் அவனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தூங்கி கொண்டிருக்கிறான். பாதிக்கப்பட்ட ஆள் ஜெபிக்காம தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. பண்ணுவார் பாஸ்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெபிக்காம. விசுவாசிகள் அவ்வளோ குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, குடும்பத்தில் அவ்வளோ கண்ணீர் இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீ ஜெபிக்காம 1 மணி நேரம் கூட ஜெபிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க விசுவாசிகள்? ஆண்டவர் கேட்கிறார். பேதுரு எப்படி கேட்டாரோ, 1 மணி நேரம் கூட உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, வேலை பிசினஸ்ல தூக்கி போட்டுட்டு 1 மணி நேரம் ஜெபிங்க. ஜெபிச்சாதான் நீங்க சந்தோஷமா குடும்பமா வாழ முடியும். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது ஜெபிக்கணுங்க. உட்கார்ந்துட்டு சும்மா வேலையை பார்த்துட்டு இருக்க கூடாது. பிரச்சனை வந்தால் அதுக்கு போராடி ஜெபம் பண்ணி அதில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். அது விசுவாசிகள் பண்றதில்லை. சிலர்லாம் பாஸ்டர் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க? ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் வெட்டாதுமான எப்ப செய்வாரு? கூப்பிட்டாதானே. 1 மணி நேரம் வந்து சபையில கூட நீங்க வந்து ஜெபிக்கலாம். பிரதர்ஸ் கத்தரை தேடுற விஷயத்துல ரொம்ப கம்மி. எல்லாரையும் நான் சொல்லலை, எல்லாரையும் சொல்லலை நான். எப்படி அப்போ நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? எப்படி கனம் பண்ணுறீங்க ஆண்டவர்? அதெல்லாம் பார்க்குறாரு கத்தர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சில விசுவாசிகள் உடனே யாருக்கு எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் சொல்லிட்டு இவங்க அமைதியாக இருப்பாங்க ஜெபிக்காமல். சிலர், எல்லாரையும் நான் சொல்லலை, தெரியாது, ஆண்டவர் தான் தெரியும். அங்கே சொல்கிறேன், இந்த அக்கா ஜோம் பண்ணுவாங்க, அந்த அண்ணன் ஜோம் பண்ணுவாங்க, அந்த ஊழியத்துக்கு ஓடுறது, அந்த பாச தலைமையில் கை ஜோம் பண்ணுவார், அவர்லாம் ஜோம் பண்ணிடுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுதான் மெயின். நம்ம ஜெபிச்சாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நான் சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் சொன்னால் போதாதுங்க. சபையில் நீங்களும் அதுக்காக என்ன செய்யணும்?
ஜெபிக்கணும். பின்மாறிக்குள்ள இருக்கிறாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம், இருக்கிறாங்க தான் இல்லை, ஆனால் நீயும் ஜெபிக்கணும். உங்கள் குடும்பமும் இணைந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் அந்த காரியத்துக்காக. அப்போ தான் விடுதலை, அப்போ தான் ஜெயம், அப்போ தான் நிம்மதி இருக்கும், அப்போ அங்கே தான் சமாதானம் உண்டாகும், அப்போ தான் அங்கே தான் சந்தோஷம் இருக்கும், அப்போ தான் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் பண்ணாமல் எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். பிரச்சனையா, வேலை இல்லையா, திருமணம் ஆகலையா, எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படியாச்சும் எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு ஜோம் பண்ண. நான் ஜோம் பண்ணுறேன், நீங்களும் ஜோம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுங்க. பிரச்சனையா, பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் செய்வார், ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அமைதியாயிட்டீங்க? அப்போ சபை உங்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்குது? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, நீங்க எந்த சிறை இருப்புல இருந்தாலும் சபையார் உங்களுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையார் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அதனால தான் நீங்க நிக்கிறீங்க. ஊழியர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அதனால தான் நீங்க நிக்கிறீங்க. நீங்களும் ஜெபிச்சா இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஜெபம் பண்ணி அதில் விடுதலை பெற்று தூங்கிட்டு இருக்காதீங்க. தூங்கிட்டு இருக்காம விழிப்புடன் இருங்க. விசுவாசிகள் ஜெபிக்காம இருக்கவே கூடாது, தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நாட்களில் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். எசேக்கியேல் 22:30 சொல்லப்பட்டது போல சிறப்பில் நின்று ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஒருவனே. தேசத்துக்காக ஜெபிக்கணும். எவ்வளோ போராட்டம் பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு தேசத்தில் பல காரியங்கள். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கிறதா இருக்கணும். எலெக்ஷனுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். விசுவாசி ஜெபிக்கணும். தனிப்பட்ட முறை ஒவ்வொருவரும் ஜெபித்து ஆண்டவர் யாரை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும். அல்லேலூயா. இது கடைசி காலம். அப்படி நல்ல ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் நிறைவேறணும். மே 4ஆம் தேதி நல்ல செய்தியை கர்த்தர் கொடுப்பார். கரெக்ட் தானே? அன்றைக்கி தானே வருது ரிசல்ட்டு? ஆமாம். ஜெபம் பண்ணால் தான் கிடைக்கும். யார் வந்தால் நமக்கு என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் அவர். ஆமாம். அல்லேலூயா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கண்மணி போல என்ன செய்வார். நம்ம யார் வந்தால் எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க அதெல்லாம் ஜெபம், அந்த ஜெபமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் உமக்கு சித்தமானல கொண்டு வந்து என்ன செய்யுங்க. ஆமாம், ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நன்மையானது அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நல்ல செய்தியை மே 4ஆம் தேதி தரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ போராட்ட மத்தியில் தூங்காதீங்க. மரண தருவாயில் இருக்கும்போது தூங்காதீங்க. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காதீங்க. ஜெபிங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அப்போ முதல்ல எப்பெல்லாம் தூக்கம் வருங்க? பயமும் புலம்பலும் துக்கமும் சாவு விரும்பணும்னு தூக்கம் வரும். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி பிரசங்கத்தில் தூக்கம் வரும். மூணாவது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபத்தில் தூக்கம். நாலாவது மறுரூபமலையில் தூக்கம். ஐந்தாவது சிறைச்சாலையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கு. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? இப்படி ஜெபம் பண்ணி விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டாரா இல்லையா? அப்போ சபை உங்களுக்காக ஜெபிக்கிறது, உங்களுக்கு வேண்டியதை அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், அசதியாக இருக்கக்கூடாது. யோனா 1:5 வாசிங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். என்ன பண்றாங்க? இங்க ஒரு பெரிய கொந்தளிப்பு நடக்குதுங்க. எங்க? கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு. நம்மால எங்க போய் படுத்துட்டு இருக்கிறாரு? அடித்தட்டுல 3rd கிளாஸ்ல போய் படுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஆளு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீ என்ன போகணும்பா? நினைவேக்கு போய் அங்க இருக்கிற ஜனங்களை பாவங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல எச்சரிப்பான வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணு சொன்னா, நம்ம ஆள் என்ன செஞ்சுட்டாரு? அவரு ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியாம தர்சிச்சுக்கு போயிட்டாரு. தர்சிச்சுக்கு போற கப்பல்ல ஏறிட்டு யாருக்கும் தெரியாம என்ன செஞ்சாங்க? அடித்தட்டுல போய் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1st கிளாஸ் 2nd கிளாஸ் 3rd கிளாஸ் இருக்கும். 1st கிளாஸ்னால் பெரிய ஆட்கள், 2nd கிளாஸ் 3rd கிளாஸ்னால் அடியில். அங்கே போய் யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி நல்லா ஜம்முன்னு ஆள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு இப்போ என்ன செஞ்சுது? காற்றடிக்குது, கடலில் கொந்தளிக்கிறது. இந்த கொந்தளிப்பிலும் தூங்கி கொண்டிருக்கிறார் யோனா. வாழ்க்கையில் அவ்வளவு கொந்தளிச்சுட்டு இருக்குதுங்க பிரச்சனை. ஆனாலும் விசுவாசி இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் கொந்தளிப்பு வந்தது தெரியுங்களா?
யோனாவுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு வந்தது காரணம் இயேசுவின் வார்த்தைக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. இன்னைக்கு விசுவாசி வீட்டில் கொந்தளிப்பு ஏன் வருது? புயல் அடித்தாலும் அலை பாடிடும், எல்லாமே புயல் அடிக்குதே, அலை வருதே, காரணம் என்ன? கீழ்ப்படியாதனால புயல் அடிக்கும், அலையெல்லாம் மோதும். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அந்த கப்பல் நல்ல முறையில் போய் சேரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடல் கொந்தளித்து கப்பல் படாத பாடுபடுதுங்க. அந்த படகு முழுகும் போது அங்கே ஜனங்கள் இருக்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? உரத்த சத்தமாக எல்லாரும் சத்தம் போட்டிருக்காங்க. இவரோ போய் சபையிலையும் வீட்லேயும் தேசத்துலேயும் நம்ம வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு உட்காந்து தூங்கினீங்கன்னா எப்படிலாம் தூக்கம் வருது உங்களுக்கு? விழிப்பாக இருந்து அந்த கொந்தளிப்புலேருந்து நீ தப்பணும்னா, விழிப்புலனா இருந்தால் நீ தப்பித்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவை போல தூங்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் மீன் வயிற்றுல கொண்டு போய் சேர்த்துருவார். எங்கேயாச்சும் போய் மாட்டிப்பீங்க. அப்புறம் அழுது புலம்பி அப்புறம் வெளியே வரதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே கீழ்ப்படிந்து போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும், ஜெயமாக இருக்கும். திறப்பில் நிற்கிற ஜெபம், அந்த ஜெபம்லாம் இன்றைக்கி மறந்துருச்சு. சபையில் இரவு ஜெபமே இல்லை, அந்த ஜெபம் மறந்துட்டாங்க எல்லாருமே. இன்றைக்கி ஜெபிச்சாதாங்க கொந்தளிப்புன்னு தப்ப முடியும். தனி ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. புருஷன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? கையை ஊற்றுங்க பார்க்கலாம். கேட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஜெபிச்சா நல்லா இருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, எந்த சர்ச்சுக்கு போனாலும் சொல்லுவேன், புருஷன் தனியாக ஜெபிக்கணும், மனைவி தனியாக ஜெபிக்கணும், புருஷன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கணும், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். நான் செய்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபிக்காம எப்படி இருக்கீங்க விசுவாசிங்க? 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. ஜெபிங்க, கர்த்தர் மகிமையானதை செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உபவாச ஜெபம் இல்லை, சுத்திகரிப்பு ஜெபம் இல்லை. இதெல்லாம் ஏன் தெரியுமா? அவன் வழி விலகுது போனதுக்கு காரணம் என்னன்னா, பின்மாற்ற நிலவரம். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிலாம் நீ பின்மாற்றமான நிலைமையில் இருக்கீங்கன்னு நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்க விசுவாசிகள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறத செய்யாதனால தான் நிறைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்குது. காரணம், இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, என் வாழ்க்கையில் நான் கர்த்தர் சொல்கிறத நான் கேட்பேன் தீர்மானம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாமின் தூக்கம். ஆபிரகாம் தூங்குறதுனால அவன் சந்ததியை அடிமைத்தனத்துக்கு போயிடுச்சு. பாருங்க, வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஏங்க, அவன் பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். பலி செலுத்த வேண்டிய நேரத்தில் அங்கே பறவை, அவன் எல்லாம் வெட்டி எல்லாம் வச்சிருக்கிறாரு. பறவைகள்லாம் வந்து மேலே உட்காரு. தூக்கத்திலே அந்த பறவை என்ன செய்கிறான்? இந்த வசனம்லாம் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. தட்டி எல்லாம் விடுறாரு. சூரியனங்க அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அயர்ந்த நித்திரை, ஆபிரகாமின் தூக்கம். ஆபிரகாம் செய்த ஒரு நேர தூக்கத்துக்கு அவன் சந்ததி 400 வருஷம் அடிமைக்கு போயிடுச்சு. எத்தனை வருஷங்க? ஆபிரகாம் தூங்குறதுனால அவன் சந்ததி எத்தனை வருஷம் அடிமையை போயிடுச்சு? கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. 400 வருஷம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க 13ஆம் வசனத்துல. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே, ஆமா, தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். எதனாலங்க? ஆபிரகாமுடைய தூக்கத்தினால அவன் சந்ததியை அடிமை நடத்தான். எத்தனை வருஷம்? 400 வருஷம். விசுவாசி தூங்குனீனா உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா விழித்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை நீ ஒழுங்கா நாம செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொன்னது புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? சார்லாம் கேட்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆபிரகாம் பலி செலுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எல்லாம் வந்து உட்காருது. ஆனா இவன் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆபிரகாம் யாருங்க? விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்தின் தகப்பன், விசேஷித்த ஒரு தேவ மனிதன். ஆபிரகாம் வந்து ஆணுடைய பெரிய சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவன் தூக்கம் அவன் சந்ததியை 400 வருஷம் அடிமைக்கு கொண்டு போயிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அவன் சந்ததி என்ன செஞ்சுச்சு? அப்போ அங்கே எகிப்தில் போய் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது. ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த போதிலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது மோசே என்ற ஊழியக்காரனை கர்த்தர் அவர்களை அனுப்பி அங்கே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் யாராவது இருப்பீன்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் அந்த எகிப்தின் அடிமைத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பார்த்தோம்? 121 சங்கீதம், இஸ்ரவேலை காக்கிற தேவன்
தூங்குவதும் இல்லை. கர்த்தரை பின்பற்றுகிறவர் தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்க மாட்டாங்க, விழிப்பாக இருப்பாங்க. தாவீதை போல தீர்மானம் பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? பொருத்தனை பண்ணணும். யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? தூங்க மாட்டேன். எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன், கல்யாணம் ஆகிறதுக்கு தூங்க மாட்டேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தில் நான் போய்கொண்டே இருக்கணும். அதற்காக விழிப்பாக என்ன செய்யுங்க? ஜெபிங்க. ஹல்லேலூயா. என்னென்ன பார்த்தோம்? ஒன்று, பயமும் துக்கமும் உனக்கு நித்திரையின் ஆவியை கொண்டு வரும். ரெண்டாவது, பிரசங்கத்தில் தூக்கம். மூணாவது, கெத்செமனில் தூக்கம். நாலாவது, மறுரூபமலையில் தூக்கம். சிறைச்சாலையில் தூக்கம், பேதுரு போல. ஐந்தாவது, ஆறாவது, கொந்தளிப்பில் தூக்கம். வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது விசுவாசி தூங்கக்கூடாது, ஜெபிக்கணும். ஏழாவது, ஆபிரகாமின் தூக்கத்தை நிமித்தம் 400 வருஷம் உபத்திரத்தில் அவன் சந்ததி அடிமையிலாகி போய்டும், ஆனாலும் கர்த்தரை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத நிலைமையில நீ இருப்பேன்னு சொன்னால் உங்களுக்குள்ள கனநேத்திரின் ஆவி இருக்குது. அந்த ஆவி இன்றையோடு என்ன செஞ்சிடணும்? போயிடணும். சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள். நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாட்டு. நீங்கள் நித்திரை விட்டு எழுந்தீங்கன்னா கிறிஸ்து உங்களை என்ன செய்வார்? பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. இப்போ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பியது, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ உன்னுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். அந்த கானானுக்கென்று கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் நம் ரட்சகன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், நம் ரட்சகன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், நம் ரட்சகர் வருகிறார். நம் ரட்சகர் வருகிறார். மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன். ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சகர் வருகிறார். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வசனத்தின் அடிப்படையில் தூங்காமலும் உறங்காமலும் காக்கிற தேவனுடைய வல்லமையை அறிந்து அதன்படி ஜீவிக்கக்கூடிய கிருபை நீங்கள் தருவீராக. பல விதங்களில் பல சூழ்நிலைகளில் தூங்கி அது நிமித்தமாக ஆசீர்வாதத்தை இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வருகையிலே காணப்பட நித்திரை விட்டு எழுந்திருந்து நாங்கள் உம்மை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு நித்திரை கனநித்திரை நாவி தடை பண்ணாதபடிக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் நாங்கள் அதிகமாக விழிப்போடு விழித்திருந்து உம்மை சந்திக்க, விழித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து உம்மை நம்ம பார்க்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி வருகை நாளுக்கு என்று தகுதிப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.